சிவபக்தர்களே, மகா சோமவார பிரதோஷத்தை மறந்தும் கூட தவறவிட்டு விடாதீர்கள். வருகிற மார்ச் 30ஆம் தேதி அன்று இந்த மகா சோமவார பிரதோஷம் வருகிறது. இந்த தினத்தில் சிவபெருமானை எப்படி வழிபடுவது, எந்த முறையில் வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் எப்பொழுதும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பதிவிடுங்கள். சிவபெருமானை வழிபட பல முக்கியமான நாட்கள் இருக்கின்றன. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் பிரதோஷம். குறிப்பாக திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் வரும் பிரதோஷம் மிகுந்த சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. இதில் திங்கட்கிழமைக்கு தனி மகிமை உள்ளது. ஏனெனில் அந்த நாளை சோமவாரம் என்று அழைக்கிறோம். சோமம் என்றால் சிவபெருமான், பார்வதி அம்மனுடன் கூடிய வடிவம் என்றும் அதே நேரத்தில் சந்திரன் என்றும் பொருள் தருகிறது. ஒரு காலத்தில் சாபத்தால் தனது ஒளியையே இழந்து துன்பப்பட்ட சந்திரன் சிவபெருமானை மனமாற வேண்டிக் கொண்டார். அவரது பக்தியால் கவரப்பட்ட சிவன் சந்திரனின் சாபத்தை நீக்கி தனது ஜடையில் அவருக்கு இடமளித்ததுடன் நவகிரகங்களில் ஒருவராக உயர்த்தினார். அப்போது சந்திரன் தன்னுடைய நாளான திங்கட்கிழமையில் மக்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்